கொஞ்சம் பழைய துணிலாம் இருந்தது. சரி அதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் பிட்டு பிட்டாக கட் பண்ணி வைக்கலாம். ஒரு வீடியோவில் பார்த்தேன், டிஷ்யூ பேப்பருக்கு பதில் இதை வந்து யூஸ் பண்ணலாம், வேஸ்ட்டாக எதுக்கு தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம வந்து மடித்து பீரோவில் வச்சு வந்து நிறைய துணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி காட்டன்லாம் வெட்டி வச்சுக்கிட்டா நிறைய விஷயத்துக்கு எனக்கு யூஸ் ஆகுது. நான் வந்து ஒரு 1 மந்த்தாக அதை ஃபாலோ பண்ணுறேன். சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே தான் நான் வந்து போட்டேன். கை துடைக்கிறதுக்கு, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கபோர்டு வந்து துடைக்கணும் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த துணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி எடுத்து போட்டு கட் பண்ணலாமேன்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து சரி மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனோம். போயிட்டு ஒரு மாங்காய் ஒன்று வாங்கிக்கிட்டு பாத்திரத்தை அடுக்கிக்கிட்டே அப்படியே வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சுட்டேன். நான் வந்து இந்த புளி பேஸ்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு ஈஸியாகிடுச்சு. மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இங்கே சாதம் வந்து ஊற போட்டு போயிட்டேன், அது வந்து வெந்துட்டுருக்கு. இந்தோடனே நான் அப்படியே சைட் பை சைடு வந்து பாத்திரத்தை வந்து சொன்னேன் இல்லைங்களா பிட்டு துணி, அதை வச்சு அப்படியே பாத்திரத்தை தொடச்சி எடுத்து கவுத்துடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். காலையிலேயே கவுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் வந்து ஈரமாக இருந்ததுன்னா மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுருந்திங்கன்னா வந்து வேலை சேர்ந்து போயிடும். சரி இந்த குழம்புலாம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் தொடச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு தொடச்சி வச்சுட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கொஞ்சம் ஈரத்தோடு அப்படியே இந்த பிள்ளைங்க எடுக்கிறாங்க, தண்ணி குடித்து அப்படியே இதில் போட்டுடுறாங்களா, அது துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேப்பர் போடணும். பேப்பர் போட்டுவிட்டால் இந்த பிரச்சனை வந்து 2 அடுக்காக பேப்பர் போடுற மாதிரி வரும். போட்டுட்டு தான் வைக்கணும். துரு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த உப்பு தாள் மாதிரி இருக்குது, அதெல்லாம் போட்டு தேய்ச்சோன்னா நம்ம ஃபுல்லாக அந்த 3 ட்ராப்புமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஈரத்துணி போட்டு எண்ணெய் வச்சு ஈரத்துணி வேண்டாம், எண்ணெய் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் போடணும். இப்போ அதுக்கு டைம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் தொடச்சி கவுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து சும்மா ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் மேரினேட் பண்ணல. இதெல்லாம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே பாருங்கள், இந்த ட்ரீ புதுசாக வாங்கினேன். இந்த மாதிரி நம்ம ட்ரே வாங்கி ஆர்கனைஸ் பண்ணினா ஸ்பேஸ் வந்து நிறையா மீறுது. இதுக்கு ஒரு ட்ரே வாங்கலான்னு பார்த்தா ட்ரே பத்தவே இல்லை, அவ்வளோ டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது இதுக்குள்ளே. இது வந்து ஆர்கனைஸ்டாக வைக்கணுன்னா அது வந்து முடியாது, தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லா டிஃபன் பாக்ஸுமே வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் 1 by 1. இது தேவைப்படும் குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு. இதில் வந்து உளுத்தங்கஞ்சி இருக்கு, இதை சொல்லணும், உளுத்தங்கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெறும் கருப்பு உளுந்தை மட்டும் நல்லா வானலில் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் இப்போ ஒரு கஞ்சி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் உளுத்தங்கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி வந்து ஆக்சுவலாக புது அரிசின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி வேகிறதுமே தெரியல. ஆண்டவா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தேன், சில அரிசிலாம் வந்து எடுத்து பார்த்தாலும் மலர்ந்துருக்கும், சரி வெந்துருச்சு அப்படின்ட்டு வடிப்பேன். இது பார்த்த உடனே வெந்து போச்சு. சரி வடிச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மீன் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ வந்து நீங்கள் மீன் குழம்பு தாளிக்கும் போது கம்மியாக எண்ணெய் போட்டு தாளிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.